ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்துட்டு தை திருநாள் வாழ்த்துக்கள். எல்லாரும் வந்துட்டு பொங்கலை ஹாப்பியாக சந்தோஷமாக ஃபேமிலியோட செலிப்ரேஷன் பண்ணுங்க. நாங்கள் வந்துட்டு பொங்கல் வந்துட்டு வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். பானைக்கெலாம் வந்துட்டு மஞ்சள் குங்குமம் வந்துட்டு வச்சுக்கிட்டு இருக்கேன். நல்ல நேரம் வந்துட்டு ஸ்டார்ட் ஆக போதில்ல, அதனால் வாங்க எங்கள் வீட்டில் நான் எப்படி எனக்கு தெரிஞ்சபடி நான் எப்படி பொங்கல் செலிப்ரேஷன் சாமி கும்பிட்றேன் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? சரி, ஓகே. எங்கள் பானை வந்துட்டு சின்ன பானை. நாங்கள் வந்து மஞ்சள் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு சின்னதாக வாங்கிட்டோம் போல், அதனால் கட்ட முடியல. அதை மேனேஜ் பண்ணுறதுக்காக கயிறு வச்சு வந்து கட்டியாச்சு. இந்த மாதிரி கலர். அதில் குட்டி பானை தான் வந்துட்டு எடுத்துருக்கோம். ஒரு டம்ளர் அரிசி போடுற மாதிரி. முதல் தண்ணியை வந்துட்டு கழுநி வாங்கி கீழே ஊற்றியாச்சு. ரெண்டாவது தண்ணி மூணாவது தண்ணி வந்துட்டு பொங்கலுக்கு வந்துட்டு ஊற்றிக்கலாம். 2 பானையிலுமே 2 பொங்கலுக்கு வந்துட்டு அரிசி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்துட்டு பொங்கல் வைக்க வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாமா? சாமியை கும்பிட்டுட்டு பொங்கல் வைக்கலாம். ஊர்லலாம் வந்துட்டு நல்லா வாசல் பெரிய வாசலாக இருக்கும். அதனால நல்லா குட்டிக்கிட்டு நல்லா பெரிய குழம்பா போட்டு அதில் வந்துட்டு விறகடுப்பை வச்சு மண் சட்டியில் வந்துட்டு பொங்கல் வைப்பாங்க. ஆனால் வந்துட்டு நம்ம இங்கே அப்படிலாம் செய்ய முடியாதுல்ல. நம்ம வந்து வீட்டில் என்ன இருக்கோ கேஸ் அடுப்பில் தான் நம்ம பொங்கல் வைக்க முடியும். அதனால் வந்துட்டு சாமியை கும்பிட்டுட்டு கேஸ் அடுப்பில் வந்துட்டு பொங்கல் வச்சுட்டேன். அந்த இலை வந்துட்டு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்துச்சா, அதனால் வந்து அதை கயிறை வச்சு நல்லா வந்துட்டு கட்டி வச்சிட்டேன். இப்போ வந்துட்டு சூப்பராக வந்து பால் பொங்கிருச்சு. என் பையன்தான் வந்துட்டு நல்லா குழவா போடுவான். இன்றைக்கி வந்துட்டு குழவா போட சொன்னதுக்கு எனக்கு குழவா போட தெரியலம்மா, மறந்து போச்சுமான்னு சொல்லிட்டேன். அப்புறம் வந்துட்டு சாமி பால் பொங்கிருச்சு. ரெண்டுமே வந்துட்டு 2 அடுப்புலையுமே எனக்கு ஒரே டைமில் வந்துட்டு பால் பொங்கிருச்சு. அப்புறம் 2 அடுப்புக்குமே வந்துட்டு அரிசியை வந்துட்டு போட்டுட்டேன். பால் வந்துட்டு நல்லபடியாக வந்துட்டு பொங்கிடுச்சு. அதனால் வந்துட்டு இங்கே வந்து வெள்ளம்லாம் வந்துட்டு எங்கள் மாமா வந்து இடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்னொருத்தர் வந்து அங்கே சேரில் உட்காந்து ஃபோன் பார்த்துக்கிட்டாரு. சுஜிப்பா, சுஜி, சுஜி, ஏய் சுஜி தானே முட்டாயி, ஹாய் சொல்லு. முட்டாயின்னு சொன்னா மட்டும் பார்த்துட்டு திரும்பிக்கிட்டாரு. ஒருத்தர் வந்துட்டு இப்போ தான் வெத்தலை பாக்கு பழம் வாங்குறதுக்காக கடைக்கு போயிட்டு வராரு. வந்துட்டாரு இவரோட சாய் சாரனுடைய பொங்கல் ட்ரெஸ்ஸு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அவன் வந்துட்டு நல்லாவே இல்லை, எனக்கு பிடிக்கலன்னு சொல்கிறான். இந்த ட்ரெஸ்ஸு எப்படி இருக்குன்னு மறக்காமல் வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? க்ளோஸ் பண்ண வெள்ளம் எப்படி ஈரமாக இருக்கும்? உணங்க மாட்டுதா? எங்கள் மாமா வந்துட்டு ஏன் தீபாவளி ட்ரெஸ்ஸு பொங்கல் ட்ரெஸ் ஏன் போடலை அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஏன்னா எங்கள் மாமா கிட்ட ட்ரெஸ்ஸே இல்லை, அதனால் அவங்க வந்துட்டு பொங்கல் ட்ரெஸ் போடலை. அவங்ககிட்ட எந்த ட்ரெஸ்ஸுமே இல்லை. இருக்கிறது ஒரு 4 ட்ரெஸ் தான் இருக்குது. அதை மட்டும் மாற்றி மாற்றி போட்டுக்குவாங்க. ஏழை வந்துட்டு நான் ஏழைன்னு சொல்ல மாட்டாங்க. பொங்கல் வந்துட்டு இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து வெல்லம் சேர்த்துக்குவோம். வெல்லம் வந்துட்டு நேற்று நைட்டு தான் வாங்கிட்டு வந்தோம். அதுக்குன்னே வந்துட்டு ஒரு மாதிரி தண்ணி விட்டு போன மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் வந்துட்டு ஒரு வேலையை வந்து பொங்கல் வச்சு முடிச்சாச்சு. நான் அந்த பொங்கல் வைக்கல ஒரு மிஸ்டேக் விட்டுட்டேன். என்ன தெரியுமா? பொங்கலில் வந்துட்டு நிறையா வெள்ளத்தை வந்துட்டு சேர்த்துட்டேன். அதனால் பொங்கல் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு. அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். எங்கள் வீட்டில் எல்லாமே வந்துட்டு ஸ்வீட் சாப்பிட்ற ஆளுங்க தான். அதனால் அது வந்துட்டு என்ன எங்களுக்கு பெருசாக தெரில. நல்லபடியாக வந்துட்டு பொங்கல் வந்து வச்சுட்டு சாமிக்கு வந்து தழுக போட்டாச்சு. இப்போ வந்து சாமி கும்பிட்றக்கா வந்துட்டு விளக்கேற்றுறதுக்கு தான் வந்து நான் வந்து ரெடி பண்ணிக்கிருக்கேன். நான் விளக்கேற்றி எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறம் எங்கள் மாமா வருவாங்க சாமி கும்பிட்றதுக்கு. அதாவது வீட்டு குடும்ப தலைவர் வந்து அவர் வந்து அடுத்து சாமி கும்பிட ரெடி பண்ணுவார். பூனா டைம் ஆயிடுச்சு. நாங்கள் வந்துட்டு இப்போ தான் சாமி கும்பிட போகிறோம். வீட்டுக்கு அழகா ஆமாம் மணி அடிச்சுக்கோங்க. மணி இருக்கா? இந்த சைடு கையில் மணி. தம்பி சாமி கும்பிட்டு ஓடுப்போம். கீழேயும் காட்டணும் சாமிக்கும், கீழே சாமிக்கும் காட்டணுங்க. ஏங்க சாமி கும்பிடல, கீழே பொங்கல் எல்லாத்துக்கும் காட்டணும். ஓகே, எங்களுக்கு தெரிஞ்சபடி நாங்கள் சாமி கும்பிட்றோம்ப்பா. கீழே வச்சு தொட்டு கும்பிடுங்க. நீர் விளாவுங்க அந்த தேங்காய் தனியாக வச்சு. தொட்டி பூசுங்க, துணீர் பூசுங்க. எங்கள் மாமாவுக்கு அந்த அளவுக்கு வந்து சாமியெல்லாம் கும்பிட தெரியாது, அரை தான். அதனால் வந்துட்டு வீடியோ பார்க்குறவங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சாமி கும்பிடல எங்கள் மாமா அப்படி ட்ரௌசர் போட்டு தான் சாமி கும்பிடுவாங்க. எல்லா வேஷ்டி கட்ட தெரியாது, பேண்ட்டு மட்டும் தான் போட தெரியும். வைப்பா வீட்டு பூசாரி
3 பேர் கணக்காயிடுச்சுல. கடவுளே தைப்பொங்கல் வழிபடுவோம். எல்லா பேருக்கும் நல்லதே நடக்கணும், எங்களுக்கும் நல்லதே நடக்கும். வந்து தை திருநாள் வாழ்த்துக்கள். எல்லாரும் வந்துட்டு பொங்கலை ஹாப்பியாக சந்தோஷமாக வந்துட்டு செலிப்ரேஷன் பண்ணுங்கள். நாங்களும் வந்துட்டு சூப்பராக வந்துட்டு சாமிலாம் கும்பிட்டாச்சு. எல்லாருக்கும் தை பிறந்தா வழி பிறக்குன்னு சொல்லுவாங்க. எல்லாருக்கும் இந்த தை பிறந்ததுக்கப்புறம் நல்லதே நடக்கட்டும், அப்படியே எங்களுக்கு வந்துட்டு நல்லதே நடக்கட்டும். நாங்கள் வந்துட்டு சூப்பராக வந்துட்டு சாமிலாம் வந்துட்டு கும்பிட்டு முடிச்சாச்சு. நீங்கள் வந்து பொங்கல் வச்சிட்டிங்களா? உங்கள் வீட்டிலலாம் பால் பொங்கிடுச்சா என்னன்றதான் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? வந்துட்டு என்னெல்லாம் சமைச்சிருக்கேன்னு பார்க்கலாமா? சாதம், அப்புறம் வந்துட்டு சாம்பார், முருங்கைக்காய், மாங்காய், கத்திரிக்காய் இதெல்லாம் போட்டு சூப்பராக ஒரு சாம்பார். அப்புறம் வந்துட்டு வாழைக்காய் வறுவல், அப்புறம் வந்துட்டு பீன்ஸு, கேரட்டு இதெல்லாம் போட்டு வந்துட்டு ஒரு பொரியல். அப்புறம் வந்துட்டு எல்லா காயும் போட்டு எங்கள் மாமா வந்துட்டு இது பேர் என்ன பேருமாம்மா? புளிக்கறி வந்துட்டு வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்கும். அதோட ரெசிபி வேணால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? எல்லா வேலையும் முடிச்சுட்டு இப்போ சாப்பிட்றதுக்கு வந்துட்டு டைம் ஆகிடுச்சு. சரி ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்துட்டு பொங்கல் வந்துட்டு எப்படி போச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டிலலாம் வந்துட்டு நல்லபடியாக பால் பொங்குச்சா என்னன்றதையும் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தை பிறந்தா வழி பிறக்கும். எல்லாருக்குமே வந்துட்டு இந்த தை பிறந்தது உங்கள் லைஃப்பில் எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு மாற்றத்தை தரும். எல்லாரும் ஹாப்பியாக சந்தோஷமாக வந்துட்டு பொங்கலை செலிப்ரேட் பண்ணுங்கள். ஸோ ஓகே, டாடா பாய். நான் இதோட வந்துட்டு வீடியோ முடிச்சுக்கிறேன். இவ்வளோ நேரமாக பொறுமையாக என்னோட வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. என்னோட வீடியோஸில் வந்துட்டு ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, டாடா பாய்.